மன்னார் மாவட்ட காற்றாலை கனியமண் அகழ்வை எதிர்த்து மன்னார் மாவட்ட புகைப்பட பிடிப்பாளர் சங்கம் ஒலிக்கலை ஒன்றியம் சார்பாக எங்கள் முழு ஆதரவினையும் இப்போராட்டத்திற்கு நாங்கள் வழங்கி நிற்கின்றோம். அத்தோடு மன்னார் மாவட்ட வாழ் மக்களை நம்பியே எங்களது புகைப்பட தொழில் அமைந்துள்ளபடியினால் எங்களது வாழ்வாதாரம், எங்களது எதிர்கால சந்ததியினரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சூழலில் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் இப்போராட்டத்தினை அதற்கு ஆதரவு வழங்கும் பட்சத்தில் மட்டுமே எங்களது எதிர்காலம், எங்களது புகைப்படத்துறையின் எதிர்காலமும் மன்னார் மாவட்ட வாழ் மக்களின் எதிர்காலமும் சுபீட்சமாக இருக்கும் என்று கூறி 9 நாட்களாக இந்த போராட்டமானது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. வருங்காலத்தில் வலுவடையும் என்பதில் சிறிதளவும் எங்களுக்கு சந்தேகமில்லை. ஏனென்றால் இது எங்களுடைய வாழ்வுக்கான போராட்டம். தொடர்ந்து இளையோர்கள், முதியோர்கள், எங்களுடைய மத தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இன்றைய தினத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய மக்கள் மற்றும் புகைப்பட சங்கத்தினை சேர்ந்தவர்கள் அனைவரும் அந்த பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் தங்களுடைய நியாயத்தினை இங்கே வைத்திருக்கின்றார்கள். காற்றாலை அமைப்பது என்பது எவ்வளவு ஒரு சுற்றுச்சூழல், எங்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கின்றது எல்லோரும் அறிந்த விடயம். ஏனென்று சொன்னால் தொடர்ந்து எல்லோரும் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய தினத்திலே எவ்வளவு வெள்ளப்பெருக்கு, இந்த மன்னார் தீவினிலே எவ்வளவு ஒரு வெள்ளப்பெருக்கு என்பது நீங்கள் அறிந்தது. இதனால் இன்னும் வரும் காலங்களில் எங்களுடைய மக்கள் வாழக்கூடிய ஒரு நிலையை இன்றைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அன்று கூறியது போல் இவர்கள் தங்களுடைய வாக்கினை காப்பாற்றி இருந்தால் இன்று மக்கள் இறங்கி இந்த போராட்டத்தை செய்ய வேண்டும் என்பது தேவையற்ற ஒரு விடயம். ஆகவே இதை அரசாங்கம் இதை கவனத்தில் நீங்க கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னா மண்வளம். இந்த மண்வளம் எதற்காக நீங்கள் எடுக்கின்றீர்கள், எதை வளர்ப்பதற்காக நீங்கள் இதை செய்கின்றீர்கள்? எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழிப்பதற்கா, எங்களுடைய சந்ததியை நீங்கள் இல்லாமல் ஆக்குவதற்கா என்பதுதான் எங்களுடைய ஒரு கேள்வியாக இந்த இடத்திலே நாங்கள் முன்வைக்கின்றோம். தெரியும், எல்லாரும் தெரிந்த விடயம். கடல் எந்த மட்டத்தில் இருக்கின்றது, இதில் மண் அள்ளினால் எங்களுடைய நிலை என்ன, எங்களுடைய மக்களின் நிலை என்ன? ஆகவே அன்பார்ந்தவர்களே, உங்களிடம் நாங்கள் வேண்டி கேட்டுக் கொள்வது என்னவென்றால் உடனடியாக இந்த காற்றாலை திட்டத்தை நீங்கள் நிறுத்துங்கள். அத்துடன் இந்த மண் அள்ளக்கூடிய விடயத்தையும் நீங்கள் நிறுத்துங்கள். எல்லோரும் தெரியுமா உங்களுக்கு, இரவிலே நிறைய வாகனங்கள் வந்து போய் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய திட்டத்தினை செய்வதற்கு அவர்கள் செயல்பாடுகளை ஒரு பக்கம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே இதை உடனடியாக நீங்கள் நிறுத்தாவிட்டால் இப்போ இன்னும் வரும் காலத்தில் வரும் போராட்டம் வலுவடையும் என்பது சந்தேகமில்லை. நன்றி. எங்களுடைய கிராமத்தை சுற்றி காற்றலையும் மண்ணகழ்வுக்கான ஏற்பாடு